6+2 திமுக கூட்டணியில் விசிகாவிற்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு. திருமாவளவனை கரைத்த ஸ்டாலின். திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இடையே இழுபறிக்கு பிறகு இன்று தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி வரும் சட்டசபை தேர்தலில் விசிகாவிற்கு 8 தொகுதிகள் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தில் முதல்வர் ஸ்டாலின், விசிக திருமாவளவன் ஆகியோர் கையெழுத்திட்டனர். இந்த 8 தொகுதிகளில் 2 தொகுதிகள் பொது தொகுதியாகவும் அடங்கும். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு எளிமையாக முடிந்துவிடும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு கட்சிகளும் போர்க்கொடி உயர்த்தின. இருப்பினும் ஒவ்வொரு கட்சியையும் திறமையாக சமாளித்து திமுக கூட்டணியில் தக்க வைத்து வருகிறது. அந்த வகையில் கூடுதல் தொகுதி கேட்டு பிடிவாதம் பிடித்த காங்கிரசுக்கு 28 சீட்டு, 1 ராஜ்யசபா சீட் வழங்கப்பட்டது. அதேபோல இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூடுதல் தொகுதி கேட்டாலும் திமுக பிடியெடுக்கவில்லை. இறுதியாக கடந்த முறையை விட இரு கட்சிகளும் ஒவ்வொரு தொகுதியை குறைத்து தலா 5 சீட்டுகள் வழங்கியுள்ளது. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை ஒதுக்கும்படி திமுகவிடம் கோரிக்கை வைத்தது. மேலும் முதல்வர் ஸ்டாலினை திருமாவளவன் நேரில் சந்தித்து பேசினார். அப்போது கடந்த முறை 6 தொகுதிகள் வழங்கப்பட்ட நிலையில் இந்த முறை இரட்டை இலக்கத்தில் வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஆனால் திமுக அதற்கு உடன்படவில்லை. திருமாவளவனிடம் முதல்வர் ஸ்டாலின் முக்கிய கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இந்த முறை கூட்டணியில் கூடுதல் கட்சிகள் வந்துள்ளன. இதனால் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க முடியாது என உறுதியாக கூறிவிட்டதாக தகவல்கள் வெளியாகின. இதனால் திருமாவளவன் தனது வருத்தத்தை வீடியோ மூலமும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் வாயிலாகவும் தெரிவித்திருந்தார். இதற்கிடையே தான் நேற்று விசிகாவின் உயர்மட்ட குழு சென்னையில் திருமாவளவன் சார்பில் சந்தித்தது. அந்த கூட்டத்தில் இரட்டை இலக்கத்தில் சட்டசபை தொகுதிகள் ஒதுக்க வேண்டும், 2028 ராஜ்யசபா சீட் வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இப்படியான சூழலில் தான் இன்று முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திருமாவளவனை சந்தித்து பேசினார். அப்போது இரு கட்சிகளிடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதற்கான ஒப்பந்தத்தில் திருமாவளவனும் ஸ்டாலினும் கையெழுத்திட்டனர். இந்த 8 தொகுதிகளில் 2 தொகுதிகள் பொது தொகுதிகளும் 6 தனி தொகுதிகளும் அடங்கும். இந்த முறை இரட்டை இலக்கத்தில் தொகுதி வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் பிடிவாதம் பிடித்த நிலையில் திருமாவளவனின் மனதை முதல்வர் ஸ்டாலின் கரைத்து வெற்றி கண்டுள்ளார். இதன் மூலம் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு அடுத்தபடியாக விசிகாவுக்கு தான் அதிக தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த சட்டசபை தேர்தலில் விசிகாவிற்கு 6 சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இதில் 4 தொகுதிகளில் விசிக வெற்றி பெற்றது, 2 இடங்களில் தோல்வி சந்தித்தது. மேலும் கடந்த முறை விசிக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இல்லை. ஆனால் கடந்த லோக்சபா தேர்தலில் போட்டியிட்ட 2 இடங்களிலும் விசிக வெற்றி பெற்றது. இதையடுத்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விசிக மாறிய நிலையில் வரும் சட்டசபை தேர்தலில் 6 தனி தொகுதி +2 பொது தொகுதி என மொத்தம் 8 தொகுதிகளில் விசிக களமிறங்க உள்ளது.